ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழ்லையும் டைட்டிலையுமே பார்த்துருப்பீங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ தான் வராங்க. இன்றைக்கி தான் வராங்க, விருந்துக்கு வராங்க, பாலும் பழமும் குடிக்கிறதுக்கு வராங்க எல்லாமே. ஏன்னா 15 days ஆச்சு கல்யாணம், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக. ஆமாம், 15 days ஆகலை, 20 ஆயிடுச்சுப்பா. 15 days ஆச்சு கரெக்டாக. 15 days கிட்ட ஆக போகுது. 14 or 15 days அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரிசப்ஷன் அங்கே பெங்களூரில் கல்யாணம் முடிச்சு, நம்ம ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு பெங்களூர் கூட்டின்னு போயிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச கையோடு அவங்க ஹனிமூனும் போயிட்டாங்க. திரும்பி ரிட்டர்ன் வந்த கையோட நம்ம ரிசப்ஷனையும் வச்சுருந்தோம். எல்லாத்தையும் முடிச்சு பிள்ளைங்க டயர்டாக வந்து இதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவங்களுக்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்களும் சரி அவங்களும் சரி அவங்கவுங்க நார்மல் ரொட்டீன் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற டே இன்னைக்கு. ஆமாம், கரெக்டா? இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டு சைடு தான் விருந்து, அப்புறம் வெளில போகிறது அதெல்லாம் இருக்கும். பொண்ணு வீட்டு சைடு வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளைய ஆரத்தி எடுத்து நம்ம உள்ளே கூப்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அவங்களுக்கு கறி விருந்து போட போகிறோம். ஏன்னா மாமனார் மாமியார் எல்லாம் சம்மந்தி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு எதுக்கா இது ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஈவெண்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, கல்யாணம் புது பொண்ணு மாப்பிள்ளை கூட சம்மந்தி எல்லாம் கூட வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு. ஓகேவா? இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப இதாக ஜாலியாக போகும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இது என்ன ஹிந்துவா கிறிஸ்டினா? பார்த்தா ஃபுல்லாக ஹிந்து. ஏன்னா ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் வந்து மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து சைடில் மாதிரி தான் வரும். ஏன்னா குத்து விளக்கு ஏற்றுறது, பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது எல்லாமே வந்து ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்காங்க. கிறிஸ்டின்னாவே பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, குங்குமம் வைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிறைய பேர்த்துக்கு வந்து தாட்டாக இருக்கும். மேபி அப்படி தான் எல்லா சினிமாலையும் காட்டுறதுனால நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க, ஓ இவங்க கிறிஸ்டின்ஸே இல்லை கலப்படம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கற்பனைகளே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட லைஃப் ஏன் அப்படின்னா சினிமாவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை காட்டினா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸ்னால் இவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளே நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. கிறிஸ்டியன்ஸில் எப்படி ஹிந்துஸில் வந்து வெரைட்டியாக வந்து வேறு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செப்பரேட்டாக வந்து இருக்க மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லேயே அந்த செப்பரேஷன் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க, இந்த ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க, இந்த ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து டிவைடாக வச்சுருப்போம். மொத்தத்தில் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லி பேஸ்ட். மாப்பிள்ளை வீட்டு சைடு என்ன சொல்கிறாங்களோ அந்த முறையை நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து தமிழ், கன்னடா எல்லா கலாச்சாரத்தையும் அவங்க வந்து கரைச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒரு தப்பும் கிடையாது. இதில் என்ன நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு அது குத்தமே கிடையாது. எல்லாம் நம்ம மங்களகரமாக பண்ணும்போது எல்லாமே வந்து ஹாப்பி தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது இந்த கல்யாணம் vlog ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லாஸ்ட் வீடியோ இது பொண்ணு மாப்பிள்ளை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ரிசப்ஷன் இதெல்லாம் முடிஞ்சுதான் இதெல்லாம் வருமா? ஓகே, அது கடைசி வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்து சென்னை ரிசப்ஷனுக்கு அடுத்த நாள் நாங்கள் எடுக்கிறோம் இதை. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிஃபோர் தட்டே உங்களுக்கு சென்னை ரிசப்ஷன் வந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அந்த ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது, நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நான் கிளியராக பதில் சொல்கிறேன். அது அடுத்த வீடியோவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க இன்றைக்கி எப்படி vlog போகுது, என்னெல்லாம் வந்து நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி vlog-ஆக இருக்கும். ஓகேவா? கமான் கைஸ், வந்துட்டு இருக்காங்க, ஷேர்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கிறதுக்காக என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னா, மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் சுக்கா, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கட்டா, அதுக்கப்புறம் வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு இது சூப்பு, இது ஒயிட் ரைஸ், இது வந்து மட்டன் சூப்பு. அதுக்கப்புறம் இங்கே பிரியாணி மட்டும் கடையில் வாங்கிட்டோம், செய்ய முடியாது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 65 இது வந்து பிள்ளைங்களுக்கு ஆரத்தி கலக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்ஸ். என்ன ரெடியாக நிற்கிறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க, கீழே இருக்கிறாங்க. ஆர்த்திலாம் கலக்கி ரெடி பண்ணி எடுத்து. என்னப்பா இவ்வளோ தண்ணியை தேய்ச்சிக்கிற? சும்மா ஃபார்மாலிட்டி கம்மியாக பிடிப்பாங்கன்னு பேர், இவ்வளோ தண்ணியாக வைப்ப? தட்டு பெருசாக தண்ணி நிறையா போச்சு. பரவாயில்ல கூட போய் கீழே போய் ஆரத்தி கலக்கு. இதை தீப்பெட்டி எடுத்துக்கினியா இல்லை லைட்ரு தானா? தீப்பெட்டியெல்லாம் வேணாம்.
இது கற்பூரம் ஏற்றுவாங்களே. இல்லப்பா இதுதான்ப்பா எடுத்துன்னு போவாங்க. அது ஏன்பா அவ்வளோ வெத்தலை வாங்கி வந்தேன், முழு வெத்தலையாக தான் வைக்கிறது. இப்படி பிச்சு தான் போடுவாங்க. நாங்கள் அப்படிதான் பிச்சு போடுவோம், அவ்வளோதான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அது உனக்கு தான் குட் மார்னிங். மதியானம் 2 மணிக்கு எங்களுக்கு கிடையாது. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார் இங்கே, பொண்ணு கார் இங்கே. இதுக்கப்புறம் இத்தனை இதுலேயே நீ அப்படியே தவழ்ந்துக்கினே கிளம்பணுமா? எனக்கு கொண்டிக்கு இவ்வளோ எடுத்துக்கிறாங்க. அதான் கேட்டேன், நான் தூங்கிட்டு எப்படி போகிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவா? அப்படியே மெட்டீரியல் மேலேயே படுத்துன்னு போகும். இப்படியே ஆமாம், உரிமையாக இருந்தால் கேட்பாங்க. இப்போ கேட்க முடியாது. தட்டில் போடணும். எதுவும் வழி இல்லாம மௌலி கேட்கலாம். உள்ள போங்க. அட அதுதான் சொல்கிறேன். இல்லையா அது வாங்க கெட்டின். அது நம்ம வீட்டுக்குள்ள ஓகே ஓகே. வாடா சொல்லும். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. 2 பேரும் இப்படி உட்காருங்க. ஆமா கரெக்ட். இப்பதான் வரீங்க. வா சரண், வாங்கண்ணா. மௌலி காலேஜுக்கு போல, நான் லீவ் போட்டுருவேன். நான் தயவு செய்து நீ காலேஜுக்கு போகாத, காலையில் என்ன டார்ச்சர் பண்ணாத, எழுந்துச்சு நீ தூங்கு அப்படின்னு. கடைசியில் இப்போ தூங்கி ஏஞ்சிடா வராங்கடா அக்கா மாமாலாம் அப்படின்னோடனே ஏஞ்சிட்டான். பாலும் பழமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சப்பழம் தானே போடுவாங்கக்கா அதுக்கு? நான் முதல்ல செவ்வாழை வாங்கலாம்னு நினச்சேன். சரி, படத்துலலாம் மஞ்சப்பழம் தான் காட்டுறாங்க, நம்ம மட்டும் எதுக்கு செவ்வாழை வாங்குவானேன்ட்டு மஞ்சப்பழத்தையே வாங்கிட்டேன். என்ன பண்ணணும்னா 3 வந்து நீங்க மோனா கூட்டி விடணும். 3 பீஸ் தான், 3 பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து மோனா கொடுக்கணும். மோனா உங்களுக்கு 3 பீஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க, ரெண்டாவது உங்களுக்கு மோனா கொடுக்கும். ஓகேவா? ஒரு பீஸ் எடுத்து மோனா பாலோட லைட்டா நீ வாங்கி சரலா குட்டுற மாதிரி பண்ணாத. ஆமா ஸ்லோவா வாங்கிக்கோ. நீ கொடுப்பா, முதல்ல நீ வாங்கி கொடுமா. மாத்தி 3 தடவை கொடுக்கணும். இல்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான். இப்போ நீ அவருக்கு கொடு. நீங்க வாங்கி திருப்பி அவளுக்கு கொடுங்க. 2வது நீங்க அங்க கொடுத்தீங்கல்லக்கா, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ சர்ச்சில் கொடுத்தீங்க. ஆமா சர்ச்சில். நீ இப்போ வெளியில சர்ச்சில் கொடுத்தாங்க. பாப்பா பார்த்து கொடு, ட்ரெஸ்ல ஊற்றிடாம. அதில் மிச்சமே வைக்கக்கூடாது, எல்லா பாலையும் குடிக்கணும். அப்படியா? நீ கொஞ்சம் பாதி குடிச்சு அவருக்கு பாதி குடி. நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். குடிக்கணும். அப்படியா? பழமே இருக்குமா? கரெக்டா பண்ணுறாங்க. 3 கரெக்ட். ஆமா 6 பீஸ் கரெக்டா தான் போட்டு எடுத்து வந்தேன். சரி, ஃபார்மாலிட்டிக்கு நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. முழுசா குடிக்க வேணாம், கொஞ்சம் ஆளுக்கு 3 பழம் சாப்பிட்டீங்களா? நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அவளுக்கு கொடுங்க. அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ். குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முழுசா முடிச்சிடணும் 2 பேரும். சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ பிள்ளைங்களுக்கு பேக்கிங்க்கு வச்சு டப்பாலாம் எடுத்துட்டியா? வைக்கக்கூடாது என்ன? சரி மாப்பிள்ள அப்படிங்கிறது இந்த பாலும் பழம் தான் மெயின். ஆனால் நீங்கள் பழைய பீஸா வந்து குடிக்கிறீங்க, ஃப்ரெஷ் பீஸா குடிக்கிறத விட்டுட்டு அவ்வளோ டிலே எடுத்துக்கினீங்க டைமு. ஓகே எங்க போனாலும் பால பழமா எதிர்பார்த்தாவதா? பால பழமா எதிர்பார்த்தாவதா? நாங்க இன்டர்நேஷனலே பால பழம் மாமா குடிச்சுட்டு இருந்தோம். ஆமா, அது என்னமோ கரெக்ட். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க். ஆமா, பாலிலையும் அவ்வளோ டார்ச்சராக தான் இருந்ததா ஃபுட்டுக்கு?
எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் KFC Domino's KFC Domino's ஃபர்ஸ்ட் இருந்த இது மட்டும் தான் சூப்பரா இருந்துச்சு லைட்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் காலையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒன்லி பிரெட் Bread, ஆமா. ஜாம் அத மாதிரி ஜாம் கொடுத்தாலும் பரவாயில்ல வெறும் பட்டர் இருக்கும் அது கட் பண்ணி பட்டர் சரி விடுங்க, சாப்பிட்றதுக்கு அப்போ நீங்க என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளவுதான். நம்ம ஊருக்கு வந்துட்டு ரிசப்ஷன்ல சாப்பிட்டா பாருங்க அப்பதான் திருப்தி. வீட்டுக்கு வந்து மம்மி பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆமா. வந்தோட நீங்க சாப்பிடுங்க பிரியாணி. Correct. அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு தான் நிம்மதியா தூங்கணும். ஓகே இன்னைக்கு தான் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டோன்ட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிட உட்காந்துட்டாங்க, நம்ம சாப்பாடுலாம் வச்சிட்டோம். எப்படி இருக்குண்ணா? பிரியாணி மட்டும் கடைண்ணா, மீதி எல்லாம் வீடுண்ணா. பிரியாணி 65 வீடு கடை, மீதி எல்லாம் வீடு. பிரியாணி கடையில வாங்கினது. மாப்பிள்ள பிரியாணி வீட்டில் இந்த லெவலுக்கு செய்வா அப்படின்னா பேபிமா பிரியாணி ஃபேக்டரினே நான் ஓப்பன் பண்ணிடுவேன். பாய் பாய் பாய்.